மனிதர்கள் மாத்திரம்தான் சூரிய உதயத்துக்கு பிறகு எந்திக்கிறான். நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று அர்த்தம். அப்புறம் வாழ்க்கையில பொதுவாகவே ஒரு நோக்கம் இருக்கணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் நேரத்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது, அல்லது நேரம் அப்படின்னா என்ன, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. காலத்தை பயிர் செய்யணுங்கிற ஒரு பழமொழியெல்லாம் நமக்கு இருக்குது. எந்த நேரத்துல எதை செய்யணும், எந்த காலத்துல எதை செய்யணும் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சோம்பேறிகள் அல்லது ஒரு அறிவில்லாதவர்கள் செய்யக்கூடிய செயல்களா, மழை பெய்யும் போது உப்பு விற்க போன கதையாகவும், காற்று அடிக்க போது மாவு விற்க போன கதையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. மழை பெய்யும் போது என்னது, உப்பு விற்க போனா தண்ணியில கரைஞ்சு போயிடும். நல்லா பலத்த காற்று அடிக்கும் போது நம்ம மாவு கொண்டு போனோம்னா மாவு காத்துல பறந்து போயிடும். அப்ப எதை எப்போ செய்யணுங்கிறது தான் நேர மேலாண்மை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நேர மேலாண்மை என்பதை முதல்ல சுய நேர மேலாண்மை, பொது நேர மேலாண்மை அப்படிங்கிற ரெண்டா பிரிச்சுக்கலாம். சுய நேர மேலாண்மைங்கிறது காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், இன்னென்ன பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டும், இத்தனை மணிக்குள் முடிக்க வேண்டும், இவ்வளவு காலத்துல நான் என்னுடைய உடற்பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும், அதுக்கப்புறம் அலுவலகத்துக்கு இத்தனை மணிக்கு கிளம்பணும், அலுவலகத்துக்கு சரியான நேரத்துக்கு போகணும், அப்படிங்கிற வீட்டுக்கு திருப்பி சரியான நேரத்துக்கு வரணுங்கிறதெல்லாம் சுய நேர மேலாண்மை. இந்த சுய நேர மேலாண்மை திட்டமிடுதல்ல ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். நேரத்தை எனக்கு சிலர் பார்த்தீங்கன்னா நேரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது சோம்பேறிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதாக தான் பார்க்க முடியும். சிலவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல அப்படிம்பாங்க. அவர்களும் நேரத்தை பயன்படுத்துறதில்ல, அல்லது சாக்கு சொல்லுவாங்க. அவங்க சோம்பேறியா உட்காந்துட்டு எதுவுமே செய்யாம சும்மா செல்போனை பார்த்துட்டு, டிவியை பார்த்துட்டு, வெட்டியா அரட்டை அடிச்சுட்டு எனக்கு நேரமே இல்லை. நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று அர்த்தம். யார் நேரத்தை சரியா பயன்படுத்துவானா, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு, ஒரு எளிமையான இலக்கு, ஒரு தீவிரமான இலக்குனா கூட வேண்டாம், ஒரு எளிமையான இலக்கு, ஒரு குட்டி இலக்கு வைத்துக் கொள்ளணும், ஒரு எய்ம் வைத்துக்கொள்ளணும். இந்த வேலையை நான் பண்ணணும், இப்போ எனக்கு இந்த வயசு இது, எனக்கு வாழ்க்கைக்காக பொருளாதாரம் தேவைப்படுது, அந்த பொருளாதார வாழ்க்கைக்காக நான் ஒரு வேலை பார்க்க வேண்டும், இந்த மாதிரி வேலை எனக்கு வேணும், அதற்காக நான் என்னை திட்டமிட்டுக் கொள்கிறேன்னா அந்த வேலையை அடைவதற்கு நீங்க நேரத்தை பகுத்துக் கொள்ளலாம். இப்போ இவ்வளவு நேரம் படிக்கணும், இவ்வளவு நேரம் இது செய்யணும், ப்ராக்டிக்கல் பார்க்கணும், இப்படி நீங்கள் நேரத்தை நீங்கள் வகுத்துக் கொள்ளலாம். அப்புறம் வாழ்க்கையில பொதுவாகவே ஒரு நோக்கம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு குட்டி இலக்கு வேணும். என்ன மாதிரினா, பொருளாதார இலக்காக, உங்களுடைய வாழ்வியல் இலக்காக, நீங்கள் பிடித்ததை செய்யக்கூடியதை ஒரு இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய லைஃபுக்கே காமனா ஒரு நோக்கம் வேணும். என்ன நோக்கம்னா, அமைதியா இருக்கணும், ஆற்றலோட இருக்கணும், சிந்தனையாளரா இருக்கணுங்கிற ஒரு நோக்கம் வேணும். இந்த வாழ்க்கைக்கான நோக்கத்தை நாம் என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ளணும். அந்த உருவாக்கி கொண்டால் மனிதர்கள் சோம்பேறியாகவே இருக்க மாட்டான். எல்லா பறவைகளும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அமைதியாக போய் ஓய்வெடுக்கின்றன. மனிதர்கள் மாத்திரம்தான் சூரிய உதயத்துக்கு பிறகு எந்திக்கிறான். சூரியன் அஸ்தமனமாயும் மறுநாள் காலையில சூரியன் வருது வரையும் உட்கார்ந்து கதை பேசி, டிவி பார்த்து, செல்போன் பார்த்து, 12 மணிக்கு தான் சாப்பிட்றது, இப்படி வாழ்க்கை முறைத்தை, நேரத்தை எல்லாம் நம்ம முரணாக மாற்றிக்கிறோம். அதாவது எந்த இடத்தில் எதை எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும், அந்த நேரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இந்த இடத்துல இந்த நேரம் அவசியமற்றது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். நேரத்தை சரியாக பயன்படுத்துவது ஒரு கலை. நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்கன்னா உங்களுடைய கருத்தை அவருக்கும், அவருடைய கருத்தை நீங்களும் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தலாம். உங்களுடைய அதுல 10 நிமிடம் போதுமானதுன்னு இருந்தா, நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய நேர மேலாண்மையை வம்பாக்கிடும். ஆகவே நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் தனக்குன்னு வாழ்க்கைக்குன்னு ஒரு இலக்கை உருவாக்கணும். நம்முடைய பொருளாதார வாழ்க்கைக்குன்னு ஒரு இலக்கை உருவாக்கணும். அந்த இலக்கு உருவாக்கி அந்த இலக்கை அடைவதற்கான திட்டமிடுதலை சரியாக செய்து, அந்த திட்டமிடுதலை சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நாம் நேரத்தை நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னொரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைண்டு ஸ்பீடு இருக்காது. ஒரு நேரத்தில் என்னால் ஒரு வேலை தான் செய்ய முடியும்னு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அடுப்பில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அதில் அடுப்பில் 3 அடுப்பு இருக்குது. ஒன்று முதல்ல பருப்பை மட்டும் நான் வேக வைத்து விட்டு தான் நான் சோறு பொங்குவேன், சோறு பொங்கிட்டு தான் நான் குழம்பு வைப்பேன். இப்படிங்கிறத விட ஒரே நேரத்தில் 3 வேலைகள் நீங்கள் உங்களால் பார்க்க முடிஞ்சுதுன்னா, நீங்கள் பருப்பு வச்சு முடிச்சுட்டு, அப்புறம் திரும்ப அடுப்பை பற்ற வச்சு சோறை வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்காக திரும்ப காய்கறிலாம் வெட்டி போட்டு வச்சு பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுக்கு 1 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வேஸ்ட் ஆக்கிடுவீங்க. கொஞ்சம் விரைவாக, புத்திசாலித்தனமாக ஒரு நேரத்தை கையாள தெரிஞ்சுன்னா அந்த 3 அடுப்பையும் பயன்படுத்தி 1 மணி நேரத்திலே வேலை முடிக்கவும் முடியும். அப்போ அதற்கு காரணம் உங்களுடைய இன்டலெக்சுவல், அந்த புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கிற அந்த நேரத்தை
சிக்கனமாகவும் அதே நேரத்தில் அந்த சிக்கனமாக செய்யக்கூடிய நேரத்தில் அதிகமான வேலைகளை பார்க்க தெரியும். அதற்கு நம்முடைய மூளையினுடைய நுண்திறன் நல்ல மிகுதியாக மாறும். என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நல்ல மெடிடேட் பண்ணக்கூடியவர்கள் 5 மணி நேரம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை அவன் 2 மணி நேரத்தில் செஞ்சான்னா 3 மணி நேரம் மிச்சமாயிரும். அந்த 3 மணி நேரத்தில் அவன் இன்னும் அதிகமான வேலைகளை பார்க்க முடியும். ஆகவே மூளையினுடைய நுண்திறன் வேகத்தை கூட்டி வேலையை விரைவாக செய்யும் தெரியணும், புத்திசாலித்தனமாக கையாள ஒரு பழக்கம் ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக அந்த நேரத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தலாம். நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு நம்முடைய மூளையினுடைய நுண்திறன் கூடணும்னா அமைதியாக உட்கார்ந்து புருவ மத்தியை கவனிக்கக்கூடிய தியான பயிற்சியை, கான்சன்ட்ரேஷன் பயிற்சியை தினசரி 20 நிமிடம் செய்யக்கூடியவர்கள் முதல்ல கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் 2 மணி நேரத்துலையும், 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 20 நிமிஷத்துலையும் முடிக்கக்கூடிய அளவு உங்களுடைய நுட்பமான மூளைத்திறன் கூடும் என்றால் ஒரு மாற்று கருத்து கிடையாது. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.